ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்க செந்தில்நாதன். குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். குட் மார்னிங். குட் மார்னிங். வெல்கம் ஆல். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். இன்னைக்கு நம்ம பயோமாலிகூல்ஸ் சாப்டர் முடிச்சிருவோம். இன்னைக்கே செல் சைக்கிள், செல் டிவிஷனும் ஷெட்யூல் பண்ணி முடிச்சிருவோங்க. வெல்கம் ஆல். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். ஹாய் ஹாய், வெல்கம். உங்களுக்கு வாய்ஸ் அண்ட் ஸ்கிரீன் கிளியரா தெரியுதான்னு சொல்லுங்க. வெல்கம் ஆல். வெல்கம் ஆல். ஆல் கிளியர். பாடத்தை நடத்த ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சட்டு புட்டுன்னு. வாட் ஆர் பயோமாலிகூல்ஸ்? பயோமாலிகூல்ஸ் தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். பயோமாலிகூல்ஸ் அப்படிங்கிறது லிவிங் ஆர்கானிசத்துல உள்ள மாலிகூல்ஸ். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் த சேம் எலிமெண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த நான் லிவிங் மேட்டர். ஸோ நான் லிவிங் மேட்டர்ல நைட்ரஜன், சல்ஃபர், கால்சியம், இந்த மாதிரி நான் லிவிங் மேட்டர்ல என்னெல்லாம் இருக்கோ அது லிவிங் மேட்டர்லயும் இருக்கு. But in living system, these elements are arranged into special organic compounds called biomolecules. So வெளியில நான் லிவிங் திங்ஸ்ல இருக்க எலிமெண்ட்ஸ் லிவிங் ஆர்கானிசம்லயும் இருக்கு. ஆனா இந்த எலிமெண்ட்ஸ் வந்து கம்பைன்ட் ஆகி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸா நம்ம உடம்புல இருக்கு. அதை பத்தி தான் படிக்க போறோம். அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பயோமாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எலிமெண்ட்ஸ் இன் த லிவிங் மேட்டர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் எலிமெண்ட்ஸ் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். இது நான் லிவிங் திங்ஸ்லயும் இருக்கும். நம்ம இதுல வந்து இது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸா கம்பைன்ட் ஆகி இருக்கும். அதர் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்பரஸ், சல்ஃபர், ஆல்சோ ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், அயன், இது எல்லாமே நமக்கு ஸ்மால் அமௌண்ட்ஸா தேவைப்படும். ஸோ மெயின் கிளாஸஸ் ஆஃப் பயோமாலிகூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட். இதை பத்தி தெளிவா நம்ம படிப்போம். என்னென்ன பாண்ட் இருக்கு, என்னென்ன பாலிமர், மோனோமர், இதெல்லாம் படிப்போம். ஸோ ஹவ் ஆர் பயோமாலிகூல்ஸ் ஸ்டடிட்? த ஆசிட் ட்ரீட்மெண்ட் மெத்தட், அதாவது நம்ம ஒரு லிவிங் சிஸ்டத்துல இருக்க பயோமாலிகூல்ஸ் என்னென்ன இருக்குன்னு எப்படி படிப்போம். வென் லிவிங் டிஷ்யூ என்னவா வேணா இருக்கலாம், ஒரு லிவரோ இல்ல ஒரு சின்ன ஒரு பார்ட், பிளான்ஸா இருந்தா ஒரு லீஃப் இல்ல ஸ்டெம்மோட ஒரு சின்ன பார்ட், லிவிங் டிஷ்யூவை எடுத்துக்கிறோம். இட் இஸ் கிரவுண்ட். கிரவுண்ட் அப்படின்னா கிரைண்டோட பாஸ்டன்ஸ், அரைச்சிடுறாங்க. அண்ட் ட்ரீட்டட் வித் ஆசிட், ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் ஊத்தி நல்லா அரைச்சிருவாங்க. செப்பரேட் இன்டு டூ டிஸ்டிங்க்ட் ஃபிராக்ஷன். வடிகட்டிட்டாங்கன்னா ரெண்டா கிடைக்கும் உங்களுக்கு. ஆசிட் சால்யூபிள் பூல், இது வந்து நீங்க ஒரு டெஸ்ட் டியூப்ல இந்த மாதிரி ஒரு ஃபனல் வச்சு ஒரு வடிகட்டி கிளாத், மஸ்லின் கிளாத் வச்சு வடிகட்டினீங்கன்னா ஆசிட்ல சால்யூபிள் ஆனது கீழே வந்துடும். ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட்ல ஆசிட்ல சால்யூபிளா இல்லாம இருக்கிறது மேலேயே நின்றோம். ஸோ ஆசிட் சால்யூபிள் பூல் கீழே இருக்கிறதுல என்னென்னலாம் இருக்கும், அமினோ ஆசிட், சுகர், நியூக்ளியோடைட்ஸ், மினரல்ஸ், ஆர்கானிக் ஆசிட்ஸ், இதெல்லாம் இருக்கும். அதே ஆசிட் இன்சால்யூபிள் ஃபிராக்ஷன் மேல இருக்கிறதுல லார்ஜர் மாலிக்யூல், மேக்ரோ மாலிக்யூல்ஸ் இருக்கும். அது பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ், புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட்ஸ், லிப்பிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த லிப்பிட்ஸ் வந்து நாட் எ ட்ரூ மேக்ரோ மாலிக்யூல் பை வெயிட். ஏன்னா இது வெயிட், மாலிகுலர் வெயிட் வச்சு பார்த்தா லிப்பிட் வந்து மைக்ரோ பயோ மாலிக்யூல் தான். ஆனா இது ஃபில்ட்ரேட் ஆகும்போது மேல நின்றோம், மேக்ரோ பயோ மாலிக்யூல்ஸோட குரூப் ஆயிடும். ஏன்னா அரைக்கும் போது இது வந்து வெசிக்கிள்ஸ், லார்ஜர் சைஸ்டு வெசிக்கிள்ஸை ஃபார்ம் பண்ணிடும் ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிடோட கிரைண்ட் பண்ணும்போது. ஸோ அக்கார்டிங் டு மாலிகுலர் வெயிட் லிப்பிட் ஒரு பயோ மைக்ரோ மாலிக்யூல், மைக்ரோ பயோ மாலிக்யூல், மைக்ரோ மாலிக்யூல் மறந்துடாதீங்க. ஆனா ஃபில்ட்ரேட்ல பண்ணும்போது, நம்ம ஃபில்டர் பண்ணும்போது ஆசிட் இன்சால்யூபிள் ஃபிராக்ஷன்ல மேக்ரோ பயோ மாலிக்யூல்ஸோட அது குரூப் ஆகும். ஓகே, so important ideas: small molecules are often called micromolecules, large molecules are called macromolecules or biomacromolecules. lipid மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபில்டர் ஆகிறது பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸோட, ஆனா அதோட மாலிகுலர் வெயிட் மைக்ரோ பயோ மாலிக்யூல்ஸோட அளவுக்கு இருக்கும். பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபலைட் அப்படின்னு பார்க்கும்போது, பிரைமரி மெட்டபலைட் அப்படிங்கிறது டைரக்ட்லி இன்வால்வ் இன் நார்மல் growth அண்ட் மெட்டபாலிசம். இதுதான் பிரைமரி மெட்டபலைட். பிரைமரினா முதன்மையானது, நமக்கு தேவை.
நம்மளோட growth and developmentக்கு தேவை லிவிங் ஆர்கானிசத்துக்கு. அமினோ ஆசிட், சுகர், நியூக்ளியோடைட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், ஆர்கானிக் ஆசிட்ஸ், விட்டமின்ஸ். அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இது எல்லாமே வந்து பிரைமரி மெட்டபாலைட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே செகண்டரி மெட்டபாலைட் அப்படிங்கிறது தீஸ் ஆர் நாட் டைரக்ட்லி இன்வால்வ் இன் த பேசிக் growth பட் ஹேவ் ஸ்பெஷல் ரோல்ஸ் லைக் டிஃபென்ஸ். டிஃபென்ஸ்னா நம்மளோட ப்ரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது, அட்ராக்ஷன், காம்படிஷன், இதெல்லாம் அந்த பிளான்ஸ்ல இருக்கிறதுங்க. ஆல்கலாய்ட்ஸ், பிளேவனாய்ட்ஸ், ரப்பர், எசென்ஷியல் ஆயில்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், பிக்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பிளான்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாது. பிளான்ட்ஸோட growthக்கோ அல்லது டெவலப்மெண்ட்டுக்கோ ஹெல்ப் பண்ணாது. பிளான்ட்ஸ் வந்து அதோட ப்ரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் அந்த பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். So primary metabolites are universal and essential. Primary metabolites, carbohydrates, fat, proteins, இதெல்லாம் universal and ரொம்ப important. Secondary metabolites often vary from organism to organism. எல்லா பிளான்ட்லயும் ஆல்கலாய்டு இருக்காது, எல்லா பிளான்ட்லயும் ரப்பர் இருக்காது, ரப்பர் ட்ரீல ரப்பர் இருக்கும். ஸோ பிளான்ட் டு பிளான்ட் இந்த செகண்டரி மெட்டபாலைட் ஒன்று இருக்கும், இல்லாம இருக்கலாம், கம்ப்ளீட்டா கூட இல்லாம இருக்கலாம். பட் பிரைமரி மெட்டபாலைட்ஸ் எந்த ஆர்கானிசமா இருந்தாலும் growth and developmentக்கு அடிப்படையானது, கம்பல்சரி. ஓகேங்க. நெக்ஸ்ட், carbohydrates are mainly carbon, hydrogen, oxygen. இந்த மூணு தான் கார்போஹைட்ரேட்ஸ்ல இருக்குது. இதுதான் எனர்ஜி சோர்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் தான் எனர்ஜி சோர்ஸ். இது ஒரு ஸ்டோரேஜ் மெட்டீரியலாகவும் ஆக்டிவேட் பண்ணும், ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியலாகவும் இருக்கும். எப்படி சார்? எனர்ஜி சோர்ஸ்ங்கிறது குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி தான் நமக்கு எனர்ஜியே கிடைக்குது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் தான் எனர்ஜி சோர்ஸ். ரெஸ்பிரேஷனுக்கு சப்ஸ்ட்ரேட்டே குளுக்கோஸ் தான். ஸ்டோரேஜ் மெட்டீரியல்னா ஸ்டார்ச் ஃபார்மேட்ல, கிளைகோஜன் ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகுது ஃபுட். ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்னா செல் வால் ஃபார்மேஷனுக்கு செல்லுலோஸ், அது ஒரு கார்போஹைட்ரேட் தான். ஓகேங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், மோனோசாக்கரைட்ஸ் ஃபர்ஸ்ட், சிம்பிளஸ்ட் சுகர்னு சொல்லுவோம். ஏன்னா இட் கேன் நாட் பி ஹைட்ரோலைஸ்ட் ஃபர்தர், அதை திருப்பி பிரேக் டவுன் பண்ண முடியாது. யாரெல்லாம் மோனோசாக்கரைட்ஸ்? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ரைபோஸ். ரைபோஸ் தான் உங்களுக்கு வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏல இருக்கக்கூடிய சுகர், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஜெனட்டிக் மெட்டீரியல் அல்லது நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கிறது. டிஆக்சிரைபோஸ், டிஆக்சிரைபோஸ் டிஎன்ஏல இருக்கும், ரைபோஸ் ஆர்என்ஏல இருக்கும். கேலக்டோஸ், இதெல்லாம் மோனோசாக்கரைட்ஸ். பேஸ்ட் ஆன் கார்பன் நம்பர் இந்த மோனோசாக்கரைடை நம்ம ஃபர்தரா ட்ரையோஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்படின்னா என்ன? 3 கார்பன் தான் இந்த மோனோசாக்கரைட்ல இருக்கும். பென்டோஸ் 5 கார்பன் இருக்கும், ரைபோஸ், டிஆக்சிரைபோஸ் ரெண்டுலயும். ஹெக்ஸோஸ் 6 கார்பன் இருக்கும், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இதுலாம். ஸோ 6 கார்பன் காம்பவுண்ட், 3 கார்பன் காம்பவுண்ட், 4 கார்பன் காம்பவுண்ட், 5 கார்பன் காம்பவுண்ட், மோனோசாக்கரைட்ஸ் தான். பட் அதுல எத்தனை கார்பன் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி ட்ரையோசஸ், பென்டோசஸ், ஹெக்ஸோசஸ்னு சொல்றாங்க. பென்டோஸ் பாருங்க, இங்க ஒரு கார்பன் இருக்கும், இங்க ஒரு கார்பன் இருக்கும், இங்க ஒரு கார்பன் இருக்கும், இங்க ஒரு கார்பன் இருக்கும், இங்க ஒரு கார்பன். ஹெக்ஸோஸ்னா 1 2 3 4 5 6th கார்பன் இங்க இருக்கும். ஸோ இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்க. பட் இதெல்லாம் மோனோசாக்கரைட்ஸ் தான். அடுத்து ஒலிகோசாக்கரைட்ஸ் அப்படிம்பாங்க. இதுல 2 to 10 மோனோசாக்கரைட் யூனிட் ஜாயிண்ட் ஆகி இருக்கும். ஸோ டைசாக்கரைட் ஃபார்ம்டு பை ஜாயினிங் 2 மோனோசாக்கரைட்ஸ். 2 மோனோசாக்கரைட்ஸ் ஜாயிண்ட் ஆகி, இங்க என்ன பாண்ட் இருக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க, கிளைகோசைடிக் பாண்ட் இருக்கு. 2 மோனோசாக்கரைட்ஸ்க்கு இடையில வர பாண்டுக்கு பேரு கிளைகோசைடிக் பாண்ட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ், டைசாக்கரைட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் சுக்ரோஸ். சுக்ரோஸை பிரேக் டவுன் பண்ணா உங்களுக்கு குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். அப்போ குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் தான் சுக்ரோஸ். மால்டோஸை பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ், 2 குளுக்கோஸ் மாலிகுல் கிடைக்கும். லாக்டோஸை பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ் கிடைக்கும். மில்க் புரோட்டீன் சொல்லுவோம் லாக்டோஸ். ஓகேங்க. they are joined by a glycosidic bond. இதுல எந்த மோனோமரா இருந்தாலும் சரி, 2 மோனோமரை ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு கிளைகோசைடிக் பாண்ட் தேவை. கிளைகோசைடிக் பாண்ட் ஃபார்ம் இருந்தாதான் உங்களுக்கு இந்த டைசாக்கரைட் கிடைக்கும். ஓகேங்க. பாலிசாக்கரைட், லாங் செயின் ஆஃப் மோனோசாக்கரைட், thousands 10,000s ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது. எக்ஸாம்பிள் ஸ்டார்ச், கிளைகோஜன், செல்லுலோஸ், கைட்டின். இந்த ரெண்டுமே ஸ்டோரேஜ் கார்போஹைட்ரேட்ஸ், இந்த ரெண்டும் ஸ்ட்ரக்சரல் கார்போஹைட்ரேட்ஸ், பாலிமர்ஸ். ஓகேங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது ஸ்டார்ச் வந்து ஸ்டோரேஜ் கார்போஹைட்ரேட்டா பிளான்ட்ஸ்ல இருக்கு. பாலிமர் ஆஃப் குளுக்கோஸ், ஏன்னா குளுக்கோஸ்னு thousands ஆஃப் குளுக்கோஸ் சேர்ந்து தான் ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகுது. ஃபவுண்ட் இன் சீடு,
விதைகள், டியூபர்ஸ், இந்த கிழங்குகள், கிரெயின்ஸ், தானியங்கள் எல்லாம் நமக்கு ஸ்டார்ச் இருக்கு. கிளைகோஜன் அப்படிங்கிறது அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கார்போஹைட்ரேட், வெரி இம்பார்ட்டன்ட். லிவர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். காமன்லி கால்டு அனிமல் ஸ்டார்ச். கிளைகோஜனை நம்ம அனிமல் ஸ்டார்ச் அப்படிம்போம். லிவர் அண்ட் மசில்ஸ்ல கிளைகோஜன் ஸ்டோர் ஆகி இருக்கும். செல்லுலோஸ் ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட், அதை நம்ம ஏன்னா இது வந்து செல்வால் ஃபார்மேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்றது. மெயின் காம்பனன்ட் ஆஃப் பிளான்ட் செல்வால் வந்து செல்லுலோஸ் தான். இது ஒரு பாலிமர் ஆஃப் குளுக்கோஸ். இதுவும் நிறைய குளுக்கோஸ் சேர்ந்து தான் செல்லுலோஸ் ஃபார்ம் ஆகுது. ஹியூமன் கேனாட் டைஜஸ்ட் செல்லுலோஸ். நம்மளால செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ண முடியாது, பட் அனிமல்ஸ் டைஜஸ்ட் பண்ணிக்கும். கைட்டின், இதுவும் ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்ஸ் தான், ஃபவுண்ட் இன் எக்ஸோஸ்கெல்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் ஃபங்கல் செல்வால். இந்த ரெண்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கைட்டின் வந்து அனிமல்லையும் இருக்கு, ஃபங்கல்லையும் இருக்கு. ஃபங்கல் செல்வால் ஆஸ் வெல் அஸ் ஆர்த்ரோபோட்ஸ்னா அந்த பூச்சிகள், காக்ரோச் எல்லாம் படிக்கும் போது அதோட எக்ஸோஸ்கெலிட்டன்ல இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீட் மெமரி லைன்ல பிளான்ட் ஸ்டோரேஜுக்கு ஸ்டார்ச் வேணும், அனிமல் ஸ்டோரேஜுக்கு கிளைகோஜன் வேணும், பிளான்ட் ஸ்ட்ரக்சருக்கு செல்லுலோஸ் வேணும், ஆர்த்ரோபோட் அண்ட் ஃபங்கல் ஸ்ட்ரக்சருக்கு கைட்டின் வேணும், மறந்துடாதீங்க. Next, proteins, the most abundant biomolecules in living cell after water. தண்ணிக்கு அடுத்து நம்ம உடம்புல அதிகமா இருக்கக்கூடிய பயோமாலிகுல் புரோட்டீன் தான். ஸோ கீ ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது இது ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் பண்ணுது, மசில் பில்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. கேட்டலிட்டிக், ஆல் என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன் எக்ஸப்ட் ரைபோசைம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. டிரான்ஸ்போர்ட், இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த சேனல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது புரோட்டீன் தான், செல் மெம்பரேன்ல இருக்கும். டிஃபென்ஸ், இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் புரோட்டீன் தான். ஹார்மோனல், ஆல் ஹார்மோன்ஸ் ஆர் புரோட்டீன் தான். மோஸ்ட்லி மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றது. இந்த மசில்ஸ்ல ஃபைபர்ஸா இருக்கும்போது மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணது மசில் ஃபைபர். ஆக்டின், மயோசின் அதெல்லாம் புரோட்டீன் தான். ஸோ இந்த பேசிக் யூனிட் வந்து புரோட்டீனை பொறுத்த வரைக்கும் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் ஜாயின் பண்ணி தான் உங்களுக்கு புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிட்னு ஒரு அமினோ ஆசிட்க்கு இன்னொரு அமினோ ஆசிட்க்கு இடையில பாண்ட் எது? ஏன்னா மோனோசாக்கரைட் சேர்ந்து பாலிசாக்கரைட் ஃபார்ம் ஆகுது. மோனோசாக்கரைட்க்கு இன்னொரு மோனோசாக்கரைட் இடையில கிளைகோசைடிக் பாண்ட் வருது. இங்க பெப்டைட் பாண்ட், மறந்துடாதீங்க. ஸோ ஜெனரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட் முதல்ல பார்த்துடலாம். ஸோ இதுல நமக்கு ஆல்பா கார்பன் இங்க இருக்குன்னா ஒருத்தர் கார்பாக்சிலிக் குரூப்பா இருப்பாரு, இன்னொருத்தர் ஹைட்ரஜன் ஆட்டம் இருப்பாரு, இன்னொருத்தர் அமினோ குரூப், இன்னொருத்தர் சைட் செயின் ஆர் குரூப்னு இருப்பாரு. இந்த 3 பேரும் காமன். H, NH2 அமினோ குரூப், கார்பாக்சிலிக் குரூப், இந்த 3 பேரும் காமன். பட் இந்த ஆர் குரூப் மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த ஆர் குரூப் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து அமினோ ஆசிடோட நேம் மாறும். அப்ப அமினோ ஆசிட்ல ஒருத்தர் தான் மாறி இருப்பாரு, சைட் செயின் ஆர் மட்டும். ஓகேங்க. ஸோ சிம்பிளா இந்த மாதிரி NH2 CH R செயின் COOHன்னு சிம்பிளா லைன்ல சொல்லணும்னா இதுதான் அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர் லைனா சொல்லணும்னா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அலனைன். அலனைன்ல வந்து இங்க பாருங்க, அமினோ ஆசிட்னா அமினோ குரூப் இருக்கு, கார்பாக்சிலிக் குரூப் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கிறாரு. இங்க CH3 R குரூப்ல CH3 இருந்தா, மெத்தில் குரூப் இருந்தா அது அலனைன். சிம்பிளஸ்ட், ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட் அலனைன். அமினோ குரூப் இருக்கு, சாரி மெத்தில் குரூப் இருக்குது ஆர் இருக்க இடத்துல. டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் சைட் செயின். சைட் செயின்ங்கிறது யாருங்க? அந்த ஆர் இருக்க இடத்துல யார் இருக்கா அதை பேஸ் பண்ணி தான் அமினோ ஆசிடை கிளாசிஃபை பண்றோம். நியூட்ரல் அமினோ ஆசிட், ஸோ இங்க நான் போலாரா இருக்கும், ஆர் போலார் அன்சார்ஜ்டு சைட் செயின். ஸோ சைட் செயினுக்கு சார்ஜ் இருக்காது ஆர் குரூப், அது நியூட்ரல். ஆசிடிக், அதாவது இங்க அசிடிக்கும் இல்லை பேசிக்கும் இல்லை, நியூட்ரலா இருக்கும். ஆசிடிக் அப்படிங்கும் போது ஒரு கார்பாக்சில் குரூப் சைட் செயினோட எக்ஸ்ட்ராவா இருக்கும். பேசிக் அப்படிங்கும் போது அமினோ குரூப் சைட் செயின்ல இருந்ததுன்னா, எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா பேசிக்கா இருக்கும். இந்த பிஹெச்ங்க, இது பிஹெச் 7 கீழே இருக்கும், இது பிஹெச் 7 மேல இருக்கும். நியூட்ரல்னா பிஹெச் 7 தான் இருக்கும். ஓகேங்க. அடுத்து இங்க வந்து நம்பர் ஆஃப் கார்பாக்சில் குரூப்பும் அமினோ குரூப்பும் ஈக்குவலா இருக்கிறதுனால நியூட்ரலா இருக்கும். எக்ஸாம்பிள் கிளைசின், சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட். ஆர் குரூப்ல அகைன் H தான் இருப்பாங்க. கார்பன், COOH என்னது? கார்பாக்சிலிக் குரூப். அண்ட் இது என்னது? அமினோ குரூப். இது என்னது? ஹைட்ரஜன். இங்கேயும் ஹைட்ரஜனே இருந்துச்சுன்னா இதுதான் சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட் கிளைசின். அதே இந்த ஆர் இருக்க இடத்துல ஒரு அசிடிக் அமினோ ஆசிடா இருக்கும், அந்த அசிடிக் குரூப் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ அஸ்பார்டிக் ஆசிட். அதே ஆர் இருக்க இடத்துல
CH3 இருந்துச்சு அப்படின்னா அலனைன். அலனைன் ஒரு நான் போலார் அமினோ ஆசிட், ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளைசின் சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட், அஸ்பார்டிக் ஆசிட் அசிடிக் அமினோ ஆசிட், லைசின் ஒரு பேசிக் அமினோ ஆசிட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். So important பாயிண்ட்ல proteins are made up of about 20 different amino acids. உலகத்துல மொத்தமா இருக்கிற டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் 20 அக்கார்டிங் டு NCERT, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்ங்க, the peptide bond, building blocks of protein. ஸோ ஒரு அமினோ ஆசிட்க்கும் இன்னொரு அமினோ ஆசிட்க்கும் இடையில வாட்டர் ரிமூவ் ஆகி பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்படி பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகி தான் நமக்கு செயின் ஆஃப் அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகுது. செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான் பாலிபெப்டைட் அல்லது புரோட்டீன். புரோட்டீனுக்கு இன்னொரு பேரு பாலிபெப்டைட். பாலிபெப்டைடு. ஏன்னா ஒரு அமினோ ஆசிட் இருக்கு, இன்னொரு அமினோ ஆசிட் இருக்கு, ரெண்டுக்கு இடையில பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இன்னொரு அமினோ ஆசிட் வருது, பெப்டைட் பாண்ட். ஸோ 1, 2 பெப்டைட் பாண்ட் நிறைய இருக்கா, பாலிபெப்டைட். குரூப் ஆஃப் அமினோ ஆசிட் சேரும் போது அதை வந்து நம்ம புரோட்டீன் சொல்றோம். ஸோ புரோட்டீன்னாலும் பாலிபெப்டைட்னாலும் ஒன்று தான். ஸோ ஃபர்ஸ்ட் 2 அமினோ ஆசிட் இடையில பெப்டைட் ஃபார்ம் பண்ண டைபெப்டைட், அப்புறம் நிறைய அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது பாலிபெப்டைட். பாலிபெப்டைட்ங்கிறது தான் புரோட்டீன்ங்க. அண்ட் இதுக்கு ஸ்ட்ரக்சர் நிறைய வரும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் என்னென்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். So the peptide bond is fundamental covalent bond that links amino acids in protein. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, functions of protein based on role in our body. Structural protein, collagen, நம்ம டிஷ்யூஸ் இடையில ஃபார்ம் ஆகிறது கொல்லாஜன், கெராட்டின் ஹேர், இதெல்லாம் ஸ்ட்ரக்சருங்க. டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன், ஹீமோகுளோபின், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகுது, டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. என்சைமேட்டிக் புரோட்டீன், அமிலேஸ், பெப்சின், ட்ரிப்சின், இது எல்லாமே புரோட்டீன் தான். ஹார்மோனல் புரோட்டீன், இன்சுலின் ஒரு புரோட்டீன் தான். ஓகேங்க. அதே போல டிஃபென்ஸ் புரோட்டீன், ஆன்டிபாடிஸ் எல்லாம் புரோட்டீன் தான். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது? டிஃபென்ஸ்னா நோய் எதிர்ப்பு சக்தி. அதுக்கடுத்து புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது 4 லெவல் ஹையரார்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைமரி புரோட்டீன்ங்கிறது ஜஸ்ட் அமினோ ஆசிட் செயின் இப்படியே லீனியரா இருக்கும். அதுக்கடுத்து செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஆல்பா ஹெலிக்ஸ், பீட்டா ப்ளீட்டட் ஷீட் இருக்கும். ஆல்பா ஹெலிக்ஸ்ங்கிறது இந்த மாதிரி வளைஞ்சிருக்கும். பீட்டா ப்ளீட்டட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஜிக்ஸாகா அரேஞ்ச் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் டெர்ஷரிங்கிறது இது ஃபர்தரா காயில் ஆகி இருக்கும். டெர்ஷரி புரோட்டீன்ங்கிறது என்சைம்ஸ், ஆல் என்சைம்ஸ் ஆர் டெர்ஷரி புரோட்டீன், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இது திருப்பியும் கண்டென்சன் ஆகி இங்க பாருங்க, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. 2 ஆல்பா செயின், 2 பீட்டா செயின். ஓகேங்களா? ஸோ 2 பீட்டா 2 ஆல்பா செயின். அதாவது குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ல 4 செயின்ஸ் இருக்கும். 2 ஆல்பா செயின், 2 பீட்டா செயின் இருக்கும். ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது ஆல்பா, ப்ளூ கலர் இருக்கிறது பீட்டான்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஸோ அசோசியேஷன் ஆஃப் 2 ஆர் மோர் பாலிபெப்டைட் செயின். ஹீமோகுளோபின் ஒரு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர், குவாட்டர்னரினாலே 4 வந்துடும். 2 ஆல்பா செயின், 2 பீட்டா செயினோட ஹீமோகுளோபின் நமக்கு இருக்கு. கேரியர் புரோட்டீன் அப்படின்னு பார்த்தோம்ல, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்றது. அடுத்து புரோட்டீன் ஸ்ட்ரக்சர், ஃபைப்ரஸ் வெர்சஸ் குளோபுலார் அண்ட் டீநேச்சுரேஷன். ஃபைப்ரஸ் புரோட்டீன் அப்படிங்கிறது லாங் த்ரெட் லைக்கா இருக்கும். கெராட்டின், கொலாஜன் இதெல்லாம் ஃபைப்ரஸ் புரோட்டீன். குளோபுலார் புரோட்டீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெரிக்கலாவும் ஃபங்க்ஷனலாவும் இருக்கும், வட்டமா இருக்கும். ஃபங்க்ஷனல்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனலா, இது ஸ்ட்ரக்சரல், எது ஃபைப்ரஸ் புரோட்டீன். குளோபுலார் புரோட்டீன்ங்கிறது ஒரு வேலையை செய்யக்கூடியது. ஹீமோகுளோபின், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை கேரி பண்ணிட்டு போற ஃபங்க்ஷனை பண்ணுது. என்சைம்ஸ், கேட்டலிட்டிக் ஆக்ஷன் அதை பண்ணுது. ஓகேங்க. ஸோ டீநேச்சுரேஷன் அப்படிங்கிறது என்ன? லாஸ் ஆஃப் நேட்டிவ் ஸ்ட்ரக்சர் டியூ டு ஹீட், பிஹெச், கெமிக்கல்ஸ். இதனால ஒன்றும் இல்லை, ஹீட்டை ஜாஸ்தியா கொடுக்கும் போது பாய்லிங் காசஸ் புரோட்டீன் டீநேச்சுரேஷன், புரோட்டீன் பிரேக் டவுன் ஆகும். பிஹெச் அதிகமானா புரோட்டீன் பிரேக் டவுன் ஆகும். கெமிக்கல்ஸ் ஜாஸ்தியா எடுத்துக்கிட்டாலும் புரோட்டீன்ஸ் பிரேக் டவுன் ஆகும். நெக்ஸ்ட்ங்க லிபிட்ஸ், வாட்டர் இன்சாலிபிள் பயோமாலிகுல் லிபிட்ஸ் அப்படிங்கிறது. இதுல என்னென்னலாம் இருக்கு லிபிட்ஸ்ல? ஃபேட்ஸ், ஆயில்ஸ், பாஸ்போலிபிட்ஸ், வேக்சஸ், இதெல்லாம் நம்ம வந்து லிபிட்ல இன்க்ளூட் பண்றோம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லிபிட்ஸ் ஆர் நாட் ட்ரூ பாலிமர்ஸ் லைக் ப்ரோட்டீன்ஸ் ஆர் நியூக்ளிக் ஆசிட்ஸ், பட் தே ஆர் இம்பார்ட்டன்ட் பயோமாலிகுல்ஸ். இவங்க ஆக்சுவலி பாலிமர் கிடையாது. லிபிட்ஸ்ங்கிறது பாலிசாக்கரைட், பாலி
அமினோ ஆசிட்ல பெப்டைட் செயின்லாம் இருந்துச்சுல அந்த மாதிரி பாலிமர் கிடையாது, பட் இம்பார்ட்டன்ட் பயோமாலிக்யூல் growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவை. ஸோ மோர் ஃபேட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை கிளிசரால் பிளஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ கிளிசரால் ஃபேட்டி ஆசிடோட சேரும் போது ஃபேட் ஃபார்ம் ஆகுது. ஃபேட்டி ஆசிட்ஸ் இதுல வந்து ஒன் கார்பாக்சில் குரூப் இருக்கும், லாங் ஹைட்ரோ கார்பன் செயின் இருக்கும். ஸோ கார்பாக்சில் குரூப் COOHன்னு சொல்லுவோம், அதுல லாங் ஹைட்ரோ கார்பன் செயின் இருக்கு. இதுல சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. டபுள் பாண்டே இல்லாம இருந்தா அது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஃபேட்ஸ் வித் பால்மிட்டிக் ஆசிட், ஸ்டீரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் உடம்புக்கு கெடுதல். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ங்கிறது ஒன் ஆர் மோர் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆயில்ஸ் கண்டெய்னிங் ஓலிக் ஆசிட். ஓலிக் ஆசிடோட இருக்கக்கூடிய ஆயில்ஸ் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்லுவோம். இது உடம்புக்கு நல்லது. அன்சாச்சுரேட்டட் ஆசிட் நம்ம எடுத்துக்கலாம், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஒரு அளவுக்கு மேல எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிபிட் டைப் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைகிளிசரைட்ஸ்ல கிளிசரால் பிளஸ் 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும், அதனால இதுக்கு பேர் ட்ரைகிளிசரைட்ஸ். இதுதான் மெயின் ஸ்டோரேஜ் ஃபேட்ஸா இது இருக்கு. இது வந்து லிபிட் டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ட்ரைகிளிசரைட்ஸ்ங்க. இது அதிகமா நம்ம உடம்புல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபேட்ஸா இது இருக்கிறதுனால. ரெண்டாவதா பாஸ்போலிபிட்ஸ், மேஜர் காம்பனன்ட் ஆஃப் செல் மெம்பரேன். They have hydrophilic head and hydrophobic tail. Hydrophilic head water loving, hydrophobic tail, tail வந்து வாட்டரை ரிப்பல் பண்றது. ஸோ இது பாஸ்போலிபிட்ஸ். நம்மளோட செல் மெம்பரேன், ஒவ்வொரு செல் மெம்பரேன்லயும் பாஸ்போலிபிட் இருக்கு. வேக்சஸ் ப்ரொடெக்டிவ் கோட்டிங்கா நம்ம உடம்புல இருக்கும். கியூட்டின் வேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த லீஃபுக்கு மேல கியூட்டிக்கிள், அது எக்ஸாம்பிள் லீஃப் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய வேக்ஸ் கியூட்டிக்கிள்னு படிச்சிருப்போம், அது வந்து வேக்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல செல் மெம்பரேன் இஸ் ரிச் இன் பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் புரோட்டீன். செல் மெம்பரேன்ல பாஸ்போலிபிட் பைலேயரா இருக்கும், புரோட்டீனும் இருக்கும். நெக்ஸ்ட்டுங்க நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஸ்டோர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். டிஎன்ஏ ஆர்என்ஏ 2 டைப்ஸ் இருக்கு. இது நம்ம வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல தெளிவா டீடைலா படிச்சோம். அதுல வந்து மோனோமர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் எதனால ஆனது? நியூக்ளியோடைட்னால ஆனது. நியூக்ளியோடைட்ல 3 பேர் இருப்பாங்க, SPN, சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பென்டோ சுகர், பாஸ்பேட், நைட்ரஜன் பேஸ். பென்டோ சுகர், பாஸ்பேட் குரூப், நைட்ரஜன் பேஸ். இந்த 3 சேர்ந்தா உங்களுக்கு நியூக்ளியோடைட் வரும். நியூக்ளியோடைட் செயினா சேர்ந்தா டிஎன்ஏ ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணும். ஸோ நைட்ரோஜினஸ் பேஸ்ல அடினைன் குவானைன் 2 குரூப் இருக்காங்க. அடினைன்ல நமக்கு பியூரின் பிரிமிடின் 2 குரூப். ஆக்சுவலி பியூரின் பிரிமிடின். பியூரின்ல அடினைன் குவானின், பிரிமிடின்ல சைட்டோசின் தைமின். இவங்க 2 பேரும் டிஎன்ஏல இருப்பாங்க. சைட்டோசின் யூராசில், இவங்க 2 பேரும் ஆர்என்ஏல இருப்பாங்க. தைமின் டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கும், யூராசில் ஆர்என்ஏல மட்டும்தான் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. அந்த தைமின் இருக்கிறதுனாலதான் டிஎன்ஏக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, டிஎன்ஏல இருக்க சுகர் டிஆக்சி ரைபோஸ் சுகர், ஆர்என்ஏல இருக்க சுகர் ரைபோஸ் சுகர். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். நைட்ரோஜன் பேசஸ் டிஎன்ஏல AGCT, அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் இருப்பாங்க. இங்க தைமினுக்கு பதிலா யூராசில் இருப்பாங்க ஆர்என்ஏல. இங்க டபுள் ஸ்டாண்டர்ட் தான் டிஎன்ஏ யூஸ்வலி, ரொம்ப ரேரா சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஆர்என்ஏ யூஸ்வலா சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் மோஸ்ட் ஆர்கானிசம் டிஎன்ஏ தான். இன்வால்வ் இன் புரோட்டீன் சிந்தசிஸ், RRNA, mRNA, tRNA எல்லாம் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க மோஸ்ட்லி. நியூக்ளியோசைட்ஸ் அண்ட் நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது பென்டோ சுகரும் நைட்ரஜன் பேஸும் சேர்ந்து இருந்தா அது நியூக்ளியோசைடு, அடினோசைன் அப்படிம்பாங்க. அதே பாஸ்பேட் அதோட சேரும் போது நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடா மாறுது. அடினைலிக் ஆசிட், குவானலிக் ஆசிட், யூரிடிக் ஆசிட், தைமிடிக் ஆசிட், சைட்டிடிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், ஆசிடா மாறிடும். ஓகேங்க. மெட்டபாலிசம். The living state is a non-equilibrium steady state maintained by metabolism. So living state அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிள், அதாவது நிலையா எந்த சேஞ்சும் இல்லாம இருக்கிறது கிடையாது. சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும். நான் ஈக்விலிபிரியம்ங்கிறது கண்டினியூஸ் சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதான் நான் ஈக்விலிபிரியம்.
பட் ஸ்டெடி ஸ்டேட்டா இருக்கும். ஸ்டெடி ஸ்டேட்னா உயிர் வாழ்றதுக்கு தேவையான அளவுக்கு நம்மளோட பிளட் சுகர்ல இருந்து பிளட் ப்ரெஷர்ல இருந்து மற்ற மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கும். இது மெட்டபாலிசம்னால தான் மெயின்டைன் ஆகுது. ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கரிங் இன் எ லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸையும் சேர்த்தா நம்ம மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். மெயினா கெட்டபாலிசம் அனபாலிசம்னு ரெண்டா பிரிக்கிறோம். பிரேக்கிங் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் இன்டு சிம்பிளர் ஒன்ஸ் ரிலீசிங் எனர்ஜி. ஸோ கெட்டபாலிசம் வந்து காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியலை சிம்பிள் மெட்டீரியலா உடைக்குது, அப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ பிரேக்கிங் டவுன் ஆஃப் குளுக்கோஸ், டைஜஷன், இதெல்லாம் கெட்டபாலிசம். இதெல்லாம் நடந்தாதான் எனர்ஜி ரிலீஸ் ஆகும், நமக்கு ஒர்க் பண்றதுக்கு ஆற்றல் கிடைக்கும். அனபாலிசம் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ் ஃப்ரம் சிம்பிளர் ஒன்ஸ். ஸோ சிம்பிள் காம்பவுண்ட் சிம்பிள் மெட்டீரியல்ஸ்லாம் சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு எனர்ஜி வேணும், எனர்ஜியை இது எடுத்துக்கும். புரோட்டீன் சிந்தசிஸ், டிஎன்ஏ சிந்தசிஸ், போட்டோசிந்தசிஸ், இதெல்லாம் வந்து நம்ம அனபாலிசத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்றோம். ஸோ thousands ஆஃப் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அக்கர்ஸ் கண்டினியூஸ்லி இன் செல். சைமல்டேனியஸா கண்டினியூஸா நம்ம பாடியில ஆயிரக்கணக்கான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கு. என்சைம்ஸ். Enzymes are biological catalyst. They speed up reactions without being consumed. Enzymes நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம். என்சைம்ஸ் அப்படியே நம்ம உடம்புல ஸ்டேபிளா இருக்கும். ஒரு ரியாக்ஷனை இன்னொரு ரியாக்ஷனா தூண்டிவிடும். என்சைம்ஸ் மட்டும் அப்படியே என்சைம்ஸா நம்ம உடம்புல மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். என்சைம்ஸை நம்ம கன்சியூம் பண்ண மாட்டோம். இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன்ஸ். ரைபோசைம்ங்கிற ஒரே ஒரு என்சைம் மட்டும் ஆர்என்ஏ. பட் மற்றபடி எல்லாமே எல்லா என்சைம்ஸுமே புரோட்டீன்ஸ் தான். ஒவ்வொரு ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் என்சைம் ஒரு ஃபங்க்ஷன் தான் பண்ணும். அமிலேஸ் கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்ணும், வேற எந்த வேலையும் செய்யாது. லிப்பேஸ் லிப்பிடை பிரேக் டவுன் பண்ணும், புரோட்டீனை போய் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க என்சைம்ஸ். வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்குரிய வேலை மட்டும் செய்வாங்க. ஒர்க் அண்டர் மைல்டு கண்டிஷன்ஸ். மைல்டு கண்டிஷன்ஸ் அப்படின்னா பிஹெச், டெம்பரேச்சர் இதெல்லாம் சரியான அளவில் இருக்கணும். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல ஒர்க் பண்ண மாட்டாங்க, டீநேச்சர் ஆயிடுவாங்க. லோவர் ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் எனர்ஜி இருந்தாதான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். அந்த எனர்ஜி அதுல ஆக்சுவலா கம்மி எனர்ஜிலேயே அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்சைம். ஸோ எக்ஸப்ஷன், சம் ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் என்சைம்ஸ். அது ரைபோசைம்ஸ், இவங்க புரோட்டீன் கிடையாது. ஓகேங்க. ஸோ என்சைம் சப்ஸ்ட்ரேட்டோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி ப்ராடக்டை கொடுக்குது. பட் என்சைமாவே தான் இருக்கும் ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட. அடுத்துங்க, என்சைம் சப்ஸ்ட்ரேட் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம். என்சைம்ல சப்ஸ்ட்ரேட் போய் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு பேரு ஆக்டிவ் சைட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹைலி ஸ்பெசிஃபிக் ஃபார் சப்ஸ்ட்ரேட். அதான் அமிலேஸ்னா கார்போஹைட்ரேட்டோட மட்டும் கம்பைன் ஆகி பிரேக் டவுன் பண்ணும், வேற எதுவும் பண்ணாது. யூஸ்வலி எண்ட் வித் ஏஸ். நேமிங்ல அமிலேஸ், லிபேஸ், புரோட்டியேஸ் அந்த மாதிரி. நாட் யூஸ்ட் பர்மனன்ட்லி. என்சைம்ஸ் வந்து கண்டினியூவா யூஸ்ல இருக்காது, தேவைப்பட்டதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்ட் இன் வெரி ஸ்மால் அமௌண்ட். என்சைம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஹேவ் ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்ட் பிஹெச். ஸோ சரியான அளவுல டெம்பரேச்சர் பிஹெச் இருந்தால் தான் இவங்க ஃபங்க்ஷன் ஆவாங்க. அமிலேஸ் ஸ்டார்ச்சை பிரேக் டவுன் பண்ணும். பெப்சின் புரோட்டீனை உடைக்கும் ஸ்டொமக்ல. ட்ரிப்சின் புரோட்டீன் டைஜஷன் இன் இன்டெஸ்டைன். லிபேஸ் லிப்பிடை பிரேக் டவுன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்க. ஸோ இங்க பாருங்க, அமிலேஸ் ஸ்டார்ச்சை உடைச்சி குளுக்கோஸா கொடுக்குது. என்சைம் ஆக்ஷன். Enzymes forms a temporary enzyme substrate complex first, then converts the substrate into product. enzyme ஆவே தான் இருக்கும், என்சைம்ல எந்த சேஞ்சும் வராது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு டெம்பரேச்சர். ஆக்டிவிட்டி இன்க்ரீசஸ் அப் டு ஆப்டிமம் டெம்பரேச்சர். அதாவது 0 டிகிரி இதுன்னு வச்சுக்கோங்க, இது 40 டிகிரின்னு வச்சுக்கோங்க. 27, 28, 29, 30 டிகிரிலலாம் என்சைம் ஆக்ஷன் அதிகமா இருக்கும். ரொம்ப டிகிரி வந்து ஜாஸ்தியா 40 டிகிரி செல்சியஸ்லாம் போனுச்சுன்னா என்சைம் டீநேச்சுரேட் ஆயிரும். 0 டிகிரில ஃபங்க்ஷன் ஆகாது, ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். அப்போ ஆப்டிமம் டெம்பரேச்சர்ங்கிறது அரௌண்ட் 30 டிகிரி செல்சியஸ். ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல தான் என்சைம் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஹை டெம்பரேச்சரும் லோ டெம்பரேச்சரும் என்சைம் ஆக்டிவிட்டியை குறைச்சிடும். வெரி ஹை டெம்பரேச்சர்ல என்சைம் இல்லாம போயிடும், டீநேச்சர் ஆயிடும். ஓகேங்க. பிஹெச். ஒவ்வொரு என்சைமுக்கும்
pH ஆப்டிமம் pH மாறும். சில என்சைம் pH 2ல ஒர்க் ஆகும், சில என்சைம் pH 8ல ஒர்க் ஆகும், சில என்சைம்ஸ் pH 7ல ஒர்க் ஆகும். ஸோ ஒரு காமனா ஆப்டிமம் pH அப்படிங்கிறது அசிடிக், பேசிக் அந்த மாதிரி சொல்ல முடியாது. என்சைம் டு என்சைம் அது ஆக்டிவேட் ஆகிற pH மாறும். Each enzyme has an optimum pH, வேற வேற pH. Pepsin works in acidic pH, trypsin works in alkaline pH. அதனால இதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் பெப்சின் வயிறுல அசிடிக் pH 2ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஆல்கலைன் இன்டெஸ்டைன்ல ஆல்கலைன் pHல ஒர்க் ஆகுது. ஓகேங்க. சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன், இன்க்ரீசிங் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீசஸ் ரேட் டு எ லிமிட், ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும். சப்ஸ்ட்ரேட் வந்து 10 மில்லிகிராம் கொடுக்குறீங்க, 20 மில்லிகிராம், 30 மில்லிகிராம், 40 மில்லிகிராம், 50 மில்லிகிராம், 60 மில்லிகிராம், 70 மில்லிகிராம். என்சைம்ஸ் வந்து கரெக்டா உங்களுக்கு 50 மில்லிகிராம டைஜஸ்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ 50 மில்லிகிராம் வரைக்கும் உங்களுக்கு என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு சப்ஸ்ட்ரேட் கொடுத்தாலும் அதை டைஜஸ்ட் பண்றதுக்கோ அதை ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்கோ என்சைம்ஸ் நம்ம உடம்புல இல்லை. ஸோ என்சைம்ஸோட அளவு எவ்வளவு இருக்கு, அது அளவுக்கு சப்ஸ்ட்ரேட் போக 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 கெமிக்கல் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். என்சைம் இப்போ பாருங்க, நம்ம உடம்புல உடம்பு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 10 அமிலேஸ் இருக்கு, 10 அமிலேஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஸ்டார்ச் கொடுக்குறோம், பிரேக் டவுன் ஒரு ரியாக்ஷன் நடக்குது. 2 ஸ்டார்ச் கொடுக்குறீங்க, இன்க்ரீஸ் ஆகும். 3வது அமிலேஸோட போய் பைண்ட் ஆகும். 4 சைமல்டேனியஸா கொடுக்குறீங்க, 4 அமிலேஸ். இதே போல 10 ஸ்டார்ச் கொடுத்தா 10 அமிலேஸ் ஃபங்க்ஷன் ஆகும். 11வது ஸ்டார்ச் நீங்க கொடுக்குறீங்க, அந்த மாலிகுலர் பிரேக் டவுன் பண்ண 11வது அமிலேஸ் இல்ல, 10 அமிலேஸ் போய் 10 ஸ்டார்ச்சோட பைண்ட் ஆயிக்கும். 11வது ஸ்டார்ச்சை பிரேக் டவுன் பண்ண அமிலேஸ் ஒரே டயத்துல அந்த சைமல்டேனியஸா கொடுக்கும்போது அமிலேஸ் இல்ல. 12 ஸ்டார்ச் கொடுக்குறீங்க, 10க்கு தான் அமிலேஸ் இருக்கு, மீதி 2க்கு இல்ல. ஸோ அதுதான் இந்த மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் சப்ஸ்ட்ரேட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா என்சைம் ஆக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மேல சப்ஸ்ட்ரேட் அளவுக்கு மேல போனா அதை பிரேக் டவுன் பண்ண என்சைம்ஸோட அளவு இருக்காது. என்சைம்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம உடம்புல இருக்கும். அதனாலதான் சாப்பாடு எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றாங்கல்ல, அளவோட இருக்கணுங்கிறது அதுதான். நெக்ஸ்ட், enzyme concentration. More enzymes usually increases rate in substrate if substrate is available. இப்ப enzymes நான் அதிகமா எடுத்துக்கிட்டா சப்ஸ்ட்ரேட்டை அது இருந்தா போய் பிரேக் டவுன் பண்ணும். சப்ஸ்ட்ரேட்டே இல்ல, என்சைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, அது சும்மா இருக்க வேண்டியதுதான். ஸோ என்சைம் சப்ஸ்ட்ரேட் ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். cofactors. Many enzymes need non-protein helpers called cofactors. So cofactors ஓட types பார்த்தீங்கன்னா coenzyme, prosthetic group, metal ions இவங்கெல்லாம் இருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ்க்கு NAD, nicotinamide adenine dinucleotide, FAD, flavin adenine dinucleotide, இவங்கெல்லாம் coenzymes. Zinc, magnesium, ferrous இவங்கெல்லாம் metal ions in enzyme activity. So protein part of the enzyme is apoenzyme. Non-protein part is cofactor. protein பார்ட்டும் கோஃபேக்டரும், அதாவது அப்போ என்சைமும் கோஃபேக்டரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஹோலோ என்சைம், ஆக்டிவ் என்சைம் கிடைக்கும். மறந்துடாதீங்க. இதுல புரோட்டீன் பார்ட் யாருங்க? அப்போ என்சைம். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். ஸோ என்சைம் கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிடோ ரிடக்டேஸ் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபரேஸ் குரூப் டிரான்ஸ்ஃபர், அது ஒரு சப்ஸ்ட்ரேட்ல இருந்து இன்னொரு சப்ஸ்ட்ரேட்க்கு குரூப் டிரான்ஸ்ஃபருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹைட்ரோலைசஸ் ஹைட்ரோலைசிஸ் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பிரேக் டவுன் ஆஃப் வாட்டர் அந்த மாதிரி மெட்டீரியலை பிரேக் டவுன் பண்றது. லைசஸ் ஹைட்ரோலைசிஸ் பண்ணாம ஒரு குரூப்பை ரிமூவ் பண்ண இல்லை ஆட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. இது நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம், நோட் பண்ணுங்க. லைசஸ். ஐசோமரைசேஷன், குளுக்கோஸை ஃப்ரக்டோஸா மாத்துறது, ஃப்ரக்டோஸை குளுக்கோஸா மாத்துறது. மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அதாவது கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சேம் பட் ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட். மாலிகுலர் ஃபார்முலா சிமிலரா இருக்கும், பட் ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் லிகேசஸ், ஜாயினிங் ஆஃப் மாலிகூல்ஸ் யூசிங் எனர்ஜிங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரியாக்ஷன் என்சிஆர்டில ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பாத்துங்க, அந்த எல்லோ கலர் பாக்ஸ்ல ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் பயோமாலிகூல்ஸ். இன்னைக்கே நம்ம செல் சைக்கிள், செல் டிவிஷன் முடிச்சிருவோம் அண்ட் பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட்டும் இன்னைக்கே முடிச்சிருவோம். இன்னைக்கு 2 more கிளாஸஸ் இருக்கு, நான் ஷெட்யூல் பண்றேன் டைமிங்க. ஓகேங்களா? இன்னைக்கு சண்டே, கொஞ்சம் நீங்க கோஆப்ரேட் பண்ணுங்க. ஒருவேளை லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ண முடியலன்னா கூட ரெக்கார்டடா இருக்க கிளாஸை பார்த்துருங்க.
ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. ஏப்ரல் 25th போர்ஷன் முடிச்சு கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு. தேங்க்யூங்க, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் எதுவும் இருக்குங்களா? ஓகே, டவுட் எதுவும் இல்லை. ஓகே, see you all. Thank you, thank you. 2 more classes we have today. Thank you, thank you. இதோட PDF நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.